வணக்கம். செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒடிசாவில் பிஜு ஜனதா தளத்தின் முக்கிய தலைவர் வி.கே. பாண்டியனின் பொதுக்கூட்டத்தில் குவிந்த மக்கள். நேரடி கள நிலவரங்களை பதிவு செய்யும் நியூஸ் 18 தமிழ்நாடு. ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை மோசமானதன் பின்னணியில் சந்தேகம் இருப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. பாஜக ஆட்சிக்கு வந்தால் விசாரணை நடத்தப்படும் என உறுதி. கோவை தனியார் மருத்துவமனையில் திருட வந்ததாக நினைத்து கொல்லப்பட்டவரின் உடல் ஒப்படைப்பு. போராட்டம் நடத்திய நிலையில் காவல்துறை பேச்சுவார்த்தைக்கு பின் உடலை பெற்றுக்கொண்ட உறவினர்கள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே காரில் வந்து ஆடு திருடிய நபர் கையும் களவுமாக பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த மக்கள். டெல்லியில் தண்ணீரை வீணடித்தால் 2000 ரூபாய் அபராதம். பைப் மூலம் கார்களை கழுவ தடை. தூத்துக்குடியில் அமைய உள்ள மின்வாகன உற்பத்தி தொழிற்சாலைக்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம். தமிழ்நாடு அரசிடம் விண்ணப்பித்தது வின்ஃபாஸ்ட் நிறுவனம். நீலகிரி மாவட்டம் கொலப்பள்ளியில் 30 அடி கிணற்றில் விழுந்த குட்டி யானை 11 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு மீட்பு. குட்டி யானையை பாதுகாப்பாக தாயுடன் சேர்த்த வனத்துறை. தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. சென்னையில் 41 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என தகவல். வாக்கு எண்ணிக்கை நாளன்று அதிமுக முகவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்பு. 1ஆம் தேதி முதல் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. நியூஸ் 18 செய்தி எதிரொலியால் வெளிச்சத்தை காணவிருக்கும் கொடைக்கானல் கிராம மக்கள். மின்சாரம், சுகாதார வசதிகள் இல்லை என செய்தி வெளியிட்ட நிலையில் அதிகாரிகள் நேரில் ஆய்வு. 3 நாள் பயணமாக நாளை மாலை கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விவேகானந்தர் பாறை பகுதியில் 2 நாட்கள் இரவு பகலாக தியானத்தில் ஈடுபடுகிறார். தடை விதிக்கப்பட்ட காலகட்டத்தில் பிரதமர் மோடி மறைமுக பரப்புரை. விவேகானந்தர் பாறையில் பிரதமர் தியானம் செய்வது குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். கடவுள் நம்பிக்கை உள்ள ஜெயலலிதாவை மத தலைவராக மாற்ற பாஜக முயற்சிப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம். ராமர் கோயில் விவகாரத்தில் 2 மதங்களுக்கும் பொதுவாக இருந்ததாக ஜெயலலிதாவின் ஆடியோவை வெளியிட்டு விளக்கம். 2 மதங்களையும் சார்ந்த தலைவர்கள் ஒரு இடத்தில் கூடி கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்ற நம் வேண்டுகோளை தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறோம். அதைத்தான் 2 மதங்களையும் சேர்ந்த மக்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள். பிரச்சனைக்கும் தக்க பரிகாரம் கிடைக்கும்.
அமையும், நாட்டு நலனுக்கும் உகந்ததாக இருக்கும். பிரதமர் மோடி வெற்றி பெறுவாரா என்ற கேள்விக்கு அரசியல் வேண்டாம் என பதிலளித்த ரஜினிகாந்த். மீண்டும் மோடி ஜெயிப்பார்னு எதிர்பார்க்கறீங்களா சார்? சாரி, பொலிட்டிக்கல் கேட்காதீங்க. இமயமலைக்கு புறப்பட்டு சென்றார். மயிலாடுதுறை அருகே மேற்கு வங்க விவசாய கூலிகளை பயன்படுத்தி நடக்கும் நடவு பணி குறைவான கூலி என்பதால் பயன்படுத்துவதாக நில உரிமையாளர்கள் தகவல். காதல் தொடர்பான பேட்டியை அனுமதியின்றி யூடியூப்பில் ஒளிபரப்பியதால் எலிமருந்து சாப்பிட்டு இளம்பெண் தற்கொலை முயற்சி. யூடியூப் சேனல் உரிமையாளர் பேட்டி எடுத்த பெண் உட்பட 3 பேர் கைது. தபால் வாக்குகள் முதலில் எண்ணப்பட்டாலும் இறுதிச் சுற்றுக்கு பின்புதான் விவரம் அறிவிக்கப்படும். சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் பேட்டி. சென்னையில் வரலாறு காணாத வகையில் உச்சம் தொட்ட வெள்ளியின் விலை 1 கிராம் 122 ரூபாய்க்கு விற்பனை. ஒடிசாவில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை மோசமானதற்கான காரணம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். ஒடிசாவில் மக்களவை தேர்தலுடன் சேர்த்து சட்டமன்ற வாக்குப்பதிவும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பிரதமர் மோடி ஒடிசா மாநிலம் மயூர்பஞ்சில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நவீன் பட்நாயக்குக்கு நெருக்கமானவர்கள் தன்னை சந்தித்ததாகவும் அவரால் எந்த பணிகளையும் சுயமாக செய்ய முடியாத நிலை உள்ளதாக தன்னிடம் பகிர்ந்து கொண்டதாக தெரிவித்தார். மேலும் நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை மோசமானதன் பின்னணியில் சந்தேகங்கள் இருப்பதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் தன்னிடம் கூறியதாக மோடி குறிப்பிட்டார். ஒடிசாவில் பாஜக ஆட்சி அமைத்ததும் இது தொடர்பாக விசாரணை கமிட்டி அமைக்கப்பட்டு உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என பிரதமர் மோடி கூறினார். हमारी सरकार उड़ीसा की भाजपा सरकार एक स्पेशल कमेटी का गठन करेगी और ये जांच करेगी कि अचानक नवीन बाबू की तबीयत क्यों गिरती जा रही है. நாட்டில் சிறு தொழில்கள் மற்றும் வேலைவாய்ப்பை பெருக்க வேண்டுமானால் பாஜகவின் சட்டத்திட்டங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். பாஜக சார்பாக நடிகை கங்கனா ரணாவத் போட்டியிடும் இமாச்சல பிரதேச மாநிலம் மண்டி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் விக்ரமாதித்ய சிங் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவரை ஆதரித்து பிரியங்கா காந்தி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், நாட்டில் கடந்த 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் உள்ளதாகவும் சுமார் 70 கோடி இளைஞர்கள் வேலையின்றி உள்ளதாகவும் தெரிவித்தார். பாஜகவின் பண மதிப்பிழப்பு மற்றும் GST உள்ளிட்ட நடவடிக்கைகளால் சிறு தொழில்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.